உங்க பேபிக்கு பிடிச்ச கார்ட்டூனை நீங்க எப்படி ஒரு தீம் பேஸ்ட் டெக்கோரா கொண்டு வர முடியும்? ஒரு தீம் பேஸ்ட் டெக்கோர்ல இல்ல ஒரு பேக்ட்ராப்ல என்னென்னலாம் ரொம்ப அவசியமா இருக்கும்? நல்ல கார்பெட்டிங் எப்படி செலக்ட் பண்ணலாம்? ஸ்பெஷல் எஃபெக்ட்ஸ் ஒன்லி ஆன் பர்சனல் ரிஸ்க் ட்ரை பண்ணுங்க, இல்லைன்னா கண்டிப்பா ட்ரை பண்ணாதீங்க. உங்க பேபிக்கு பிடிச்ச கார்ட்டூனை நீங்க எப்படி ஒரு தீம் பேஸ்ட் டெக்கோரா கொண்டு வர முடியும்? ஒரு பர்த்டே டெக்கோரை ரெண்டு விதமா கிளாசிஃபை பண்ணலாம். ஒன்று தீம் பேஸ் பண்ணி நம்ம அந்த டிசைனை செலக்ட் பண்ணலாம், இல்லை கலர் பேஸ் பண்ணி செலக்ட் பண்ணலாம். ஒரு கலர் பேஸ் பண்ணி செலக்ட் பண்ணுறது எப்படி இருக்கும்? உங்கள் பேபிக்கு நீங்கள் வந்து இந்த கலரில் ட்ரெஸ் பண்ணலாம், இல்லை ஃபேமிலியாக இந்த கலரில் ட்ரெஸ் பண்ணலாம் அப்படின்னு ஒரு யோசனை இருக்கும். ஸோ அந்த கலரை பேஸ் பண்ணி என்டையர் டெக்கோரை அதுக்கேற்ற மாதிரி நம்ம பிளான் பண்ணலாம். ரெண்டாவது தீம் பேஸ்ட் டெக்கோர். தீம் பேஸ்ட் டெக்கோர்னா உங்கள் பேபி வந்து லெட்ஸ் சே கோகோமெலன் பார்க்குறாங்க, இல்லை அவங்களுக்கு வந்து ஒரு டாய் ரொம்ப பிடிக்கும், இல்லை வந்து அவங்க சில விஷயங்களை வந்து ரொம்ப ஆர்வத்தோடு கவனிக்கிறாங்க, ஒரு பெட் அனிமல்ஸ் பார்த்து அவங்கள ரொம்ப லவ்விங்காக இருக்காங்க. இந்த மாதிரி விஷயங்களெல்லாம் வச்சு அவங்களுக்கு என்ன பிடிக்குங்கிறத உங்களுக்கு ஓரளவுக்கு கண்டிப்பாக அவங்களால அனலைஸ் பண்ணியிருக்க முடியும். ஸோ அதை பேஸ் பண்ணி நம்ம கண்டிப்பாக ஒரு டெக்காரை கொண்டு வர முடியும். ஒரு தீம் பேஸ்ட் டெக்காரில் இல்லை ஒரு பேக்ட்ராப்பில் என்னென்னலாம் ரொம்ப அவசியமாக இருக்கும்? பேனல் பேஸ்ட் டெக்கார். பேனல் பேஸ்ட் டெக்காருங்கும் போது உங்களுக்கு ஃப்ரண்ட் அண்ட் பேக் எலிவேட்டடாக இருக்கும், ஒரு 3D ஸ்ட்ரக்சரை கொடுக்கும், உங்களுக்கு ரொம்ப பார்க்குறக்கே அப்பீலிங்காக இருக்கும். அதனால எப்பயுமே ஒரு பேனல் பேஸ்ட் டெக்கரேஷனை நீங்கள் செலக்ட் பண்ணணும். ஒரு பேனல் மட்டும் வச்சா போதுமா? அதில் வேறு ஏதாச்சும் ஆட் பண்ணுமான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கட் அவுட்ஸ் ஆட் பண்ணலாம், அதில் நிறைய எலமெண்ட்ஸ் ஆட் பண்ணலாம் ரிலேட்டட் டு த தீம்ஸ். லெட்ஸே இப்போ நீங்கள் ஒரு பார்ன்யார்ட் தீம் பண்ணுறீங்க, பார்ன்யார்ட் தீமில் என்னென்னலாம் இருக்கும்? ஷீப் இருக்கும், கவ் இருக்கும், சிக்கன் இருக்கும், ஒரு விண்மில் இருக்கலாம். ஃபாரின் பார்ன்யார்ட்ஸில் கண்டிப்பாக ஒரு விண்மில் மாதிரி ஒரு ஸ்ட்ரக்சர் இருக்கும், கண்டிப்பாக அந்த ஸ்ட்ரக்சரை நீங்கள் ஆட் பண்ணலாம். ஒரு வீடு மாதிரி ஒரு ஸ்ட்ரக்சர் இருக்கும் கேட்டில்லாம் வைக்கிறதுக்கு, ஸோ அந்த மாதிரி ஸ்ட்ரக்சர்ஸ் ஆட் பண்ணலாம். ஸோ இது மாதிரி நம்ம வந்து நம்ம தீம்க்கு ஏற்ற மாதிரி நம்ம பேனல்ஸை பிளான் பண்ணிக்கலாம். ரெண்டாவதாக பார்த்தீங்க அப்படின்னா நல்ல கார்பெட்டிங். நல்ல கார்பெட்டிங் எப்படி செலக்ட் பண்ணலாம்? எய்தர் தீம் பேஸ்டாக இருக்கலாம், இல்லை கலர் பேஸ்டில் இருக்கலாம். தீம் பேஸ்டில் இருக்கிறத நம்ம வந்து கம்ப்ளீட்டாக அந்த தீமுக்கு ஏற்ற மாதிரி ஒரு ஃப்ளெக்ஸ் டிசைன் பண்ணி ஒரு கார்பெட்டை இன்ஸ்டால் பண்ணி அதுக்கு மேலே ஃப்ளெக்ஸை இன்ஸ்டால் பண்ணும்போது உங்களுக்கு அந்த என்டையர் ஸ்ட்ரக்சர் வந்து பியூட்டிஃபுல்லாக இருக்கும். இல்லை இந்த ஃப்ளெக்ஸை மட்டும்தான் டிசைன் பண்ணணுமான்னு கேட்டிங்க, இல்லை, கண்டிப்பாக நம்ம வந்து கலர் பேஸ்லேயே போகலாம். இப்போ ஒரு சன் தீம் இருக்குது, ஒரு சன் தீமில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து கார்பெட் யூஸ் பண்ணுவோம், கிரே கலரில் யூஸ் பண்ணலாம். ஏன்னா ஸ்பேஸில் வந்து ஒரு பிட்ச் டார்க் இருக்கும், கண்டிப்பாக டார்க் கலர் நம்ம யூஸ் பண்ணலாம், பிளாக் கலர் யூஸ் பண்ண முடியாது, அதனால நம்ம வந்து கிரே கலர் யூஸ் பண்ணலாம். ஸோ இது வந்து கண்டிப்பாக அந்த பேக்ட்ராப்புக்காக மட்டும்தான் நினைக்கிறீங்களா? கண்டிப்பாக கிடையாது. இது உங்கள் ஃபேஸுக்கு கண்டிப்பாக ஒரு பவுன்ஸ் கொடுக்கும். அடுத்ததை நம்ம பார்க்க வேண்டியது பார்த்தீங்க அப்படின்னா கேக் டேபிள்ஸ். கேக் டேபிளில் வெரைட்டி ஆஃப் ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஓஎன்இ டேபிள் இருக்குது, ட்ரம் டேபிள்ஸ் இருக்குது, பாக்ஸ் டேபிள்ஸ் இருக்குது, அண்ட் நார்மல் டேபிள்ஸ் இருக்குது. இந்த டேபிள்ஸில் நம்ம எது வேணால் வைக்கலாம். இது அந்த தீம் கூட மேட்ச் ஆகுதா அப்படிங்கிறத மட்டும்தான் நம்ம பார்க்க வேண்டியது இருக்கும். நீங்கள் இப்போ கப் கேக்ஸ் எல்லாம் ஆர்டர் பண்ணுறீங்க, பாப்சிக்கல்ஸ் எல்லாம் ஆர்டர் பண்ணீங்க, கேக் சிக்கல்ஸ் எல்லாம் ஆர்டர் பண்ணுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் எக்ஸ்ட்ரா டேபிள்ஸ் அரேஞ்ச் பண்ணுறது ரொம்ப நல்ல விஷயம். இல்லை நீங்கள் வெறும் கேக் மட்டும்தான் போகிறீங்க அப்படின்னா சென்டரில் ஒரே ஒரு டேபிள் மட்டுமே வந்து போதுமானது. ஏன்னா நம்ம நிறையா டேபிள்ஸ் போட்டு அந்த டேபிள்ஸ் எல்லாமே வந்து எம்டியாக இருக்கிறது காட்டிலும் நம்ம வந்து ஒரே ஒரு டேபிள் அது மேலே நம்ம கேக் இருக்கும்போது ரொம்ப எலிவேட்டடாக இருக்கும். அடுத்தது கட் அவுட்ஸ். கட் அவுட்ஸு கேக் டேபிளோட ரைட் அண்ட் லெஃப்ட் சைடு நம்ம வைக்கிறப்போ இன்னும் நம்மளுக்கு ஒரு 3D ஃபீல் கொடுக்கும். அது வந்து நம்ம தீம் பேஸ்டாக வைக்கலாம். இப்போது ஒரு சன் தீமில் ஒரு ஸ்பேஸ் மேன் வைக்கலாம், இல்லை டிஃப்ரெண்ட் கைண்ட்ஸ் ஆஃப் பிளானட்ஸ் வைக்கலாம், இல்லை ஒரு ஸ்பேஸ் ஷிப் வைக்கலாம். ஸோ இதெல்லாமே வந்து அந்த தீம்க்கு ஏற்ற மாதிரி நம்ம பிளான் பண்ணுறப்போ நம்மளுக்கு இன்னும் ரொம்ப எலிவேட்டடாக கிடைக்கும். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா இது எல்லாத்த காட்டிலும் முக்கியமான ஒரு விஷயம், நம்ம கண்டிப்பாக ஒரு பர்ஃபெக்ட் லைட்டிங் பண்ணணும். பர்ஃபெக்ட் லைட்டிங் பேக்ட்ராப்புக்கு ஃபஸ்ட்டு பண்ணணும். பேக்ட்ராப்புக்கு பண்ணும்போது பேக்ட்ராப் ரொம்ப ரிச்சாக தெரியும். அடுத்தது ஃபேஸ் லைட்டிங். ஃபேஸ் லைட்டிங் பார்த்திங்கன்னா எதுக்காக? இப்போ நிறைய பேர் வர்றவங்க எல்லாருமே ஃபோனில் வந்து ஃபோட்டோ எடுக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ ஃபோனில் ஃபோட்டோ எடுக்கும் போதும் கூட அவங்களோட ஃபேஸ் நல்லா இருக்கணும். ஏன்னா கேமராமேன் வருவாங்க, அவங்களுக்கு தேவையான லைட்டிங் அவங்க கொண்டு வந்துட போகிறாங்க. பட் ஃபோனில் எடுக்கிறவங்களுக்கு அதுவும் உங்களுக்கு ப்ரெசன்டபுளாக இருக்கணும் இல்லையா? உங்களுக்கு பார்க்குறதுக்கு ப்ரெசன்டபுளாக இருக்கணும் இல்லையா? அந்த இடம் வந்து லிட்டாக இருக்கும்போது உங்களுக்கே ஒரு நல்ல கான்ஃபிடென்ஸ் கிடைக்கும். அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா என்ட்ரன்ஸ் டெக்கார். என்ட்ரன்ஸ் டெக்காரும் நம்ம வந்து மேட்சிங் டு த தீம் பண்ணும்போது வர்ற கெஸ்ட் எல்லாருமே அவங்க ஸ்டார்டிங் ஃப்ரம் எண்ட் எல்லாத்துக்குமே வந்து ஒரே தீமில் நம்ம யூஸ் பண்ணும்போது அவங்களுக்கு ஒரு நல்ல ஃபீல் கிடைக்கும். அந்த தீமை ரொம்ப என்ஜாய் பண்ணுவாங்க. நல்ல ஒரு என்ட்ரன்ஸ் டெக்கார் மேட்சிங் டு த தீம் பர்ஃபெக்டாக இருக்கும். அடுத்தது ஒரு வெல்கம் போர்டு. இது நம்ம சொல்லவே வேண்டாம்,
கண்டிப்பாக நம்ம வந்து எல்லா பர்த்டேஸ்லேயும் வைக்க போகிறோம். அதையும் நம்ம மேட்சிங் டு த தீம் பண்ணிக்கிட்டா பர்ஃபெக்டாக ஒரு ஓவரால் பர்த்டே டெக்கார் பேக்கேஜாக நமக்கு கிடச்சிருச்சு. இதை தாண்டி நிறைய விஷயங்கள் வந்து அடிஷ்னலாக ஆட் பண்ணலாம். ஃபோட்டோ கொலாஜ், சாக் போர்டு. ஃபோட்டோ கொலாஜ் என்ன மாதிரி யூஸ் பண்ணலாம்? ஃபோட்டோ கொலாஜை நீங்கள் மந்த் ஆன் மந்த் நீங்கள் வந்து ஆல்ரெடி பேபியோட ஃபோட்டோ எடுத்து வச்சுருக்கீங்க அப்படின்னா நம்ம வந்து மந்த் ஆன் மந்த் 0 to 11 மந்த் பண்டிங் மாதிரி நம்ம ஒரு கொலாஜ் ரெடி பண்ணலாம். இல்லை எங்ககிட்ட அந்த மாதிரி ஃபோட்டோஸ் இல்லை, நாங்கள் வந்து ரேண்டமாக தான் எடுத்திருக்கோம் அப்படின்னா, இப்போ லெட்ஸே த பேபிஸ் நேம் இஸ் ரோவன், நம்ம லெட்டர் ஆரில் பண்ணலாம். இது ஃபர்ஸ்ட் பர்த்டே அப்படின்னா நம்பர் 1ல் ஒரு 30 ஃபோட்டோஸ் போட்டு ஒரு கொலாஜ் பண்ணலாம். ஸோ இதெல்லாமே நம்ம ஐடியா அண்ட் க்ரியேட்டிவிட்டியை பேஸ் பண்ணி தான் இருக்குது. அடுத்தது சாக் போர்டு இல்லைனா மைல்ஸ்டோன் போர்டு. மைல்ஸ்டோன் போர்டு இல்லை சாக் போர்டில் என்னென்ன டீட்டெயில்ஸ் போட போகிறோம், பேபிக்கு பிடிச்ச விஷயங்கள், அவங்க என்னென்னலாம் பண்ணுவாங்க, அவங்களுக்கு எவ்வளோ பல் இருக்குது, எவ்வளோ ஹைட் இருக்குது, எவ்வளோ வெயிட் இருக்குது. இந்த ஒவ்வொரு போர்டுமே வந்து ஒவ்வொரு பேரண்ட்டும் ரொம்ப ரெஸ்ட் பண்ணுவாங்க. ஏன்னா 1 year ஒரு பேபி கூட வந்து அவங்க ட்ராவல் பண்ணும்போது அவங்க வந்து அதை ரொம்ப ரெஸ்ட் பண்ணுவாங்க. ஸோ சாக் போர்ட் அண்ட் ஃபோட்டோ கொலாஜ் அடிஷ்னல் ஆப்ஷன்ஸாக எடுத்துக்கலாம். அடுத்தது நம்ம வந்து பேபியோட என்ட்ரியை பிளான் பண்ணலாம். ஒரு பேபியோட என்ட்ரி லெட்ஸே நம்ம வந்து ஒரு பட்டர்ஃப்ளை தீம் பிளான் பண்ணியிருக்கோம் அப்படின்னா, பட்டர்ஃப்ளை தீமில் பேபியோட என்ட்ரியை பிளான் பண்ணோம், இன்னும் கிராண்டாக இருக்கும். இது கூட நம்ம ஸ்பெஷல் எஃபெக்ட்ஸ் வேணும், பேபி பயப்பட மாட்டாங்க அப்படின்னா கண்டிப்பாக பிளான் பண்ணலாம். லைக் பைரோஸ், லைக் லோ ஃபாக் ஸ்மோக், அந்த மாதிரி விஷயங்கள் எல்லாத்தையுமே நம்ம கண்டிப்பாக ட்ரை பண்ணலாம். இதெல்லாமே வந்து டிஸ்க்ளைமர், ஆன் ஓன் ரிஸ்க் அண்ட் பேபி பயப்பட மாட்டாங்க அப்படிங்கிற பட்சத்தில் மட்டும்தான் யூஸ் பண்ணணும். அதர்வைஸ் ஒரு நல்ல மியூசிக் நம்ம பேபி என்ட்ரி பண்ணும் போது ரொம்ப நல்லாயிருக்கும். ஸ்பெஷல் எஃபெக்ட்ஸ் ஒன்லி ஆன் பர்சனல் ரிஸ்க் ட்ரை பண்ணுங்கள், இல்லைனா கண்டிப்பாக ட்ரை பண்ணாதீங்க. ஸோ இது எல்லாத்தையும் நீங்கள் பண்ணணும் உங்களுக்கு ஆசையாக இருக்குது. ஆனால் இதெல்லாம் நீங்களே பண்ணிட முடியுமா? கண்டிப்பாக முடியாது. உங்களுக்கு நல்ல ஒரு ஈவென்ட் மேனேஜ்மெண்ட் கம்பெனி இல்லை பர்த்டே டெக்கரேட்டர் கண்டிப்பாக தேவை இல்லையா? ஸோ நீங்கள் பர்த்டே டெக்கரேட்டர் கிட்ட போயிட்டு என்னென்னலாம் சொல்ல போகிறீங்க? நான் ஒரு 8 பாயிண்ட் சொல்கிறேன், அது எல்லாத்தையும் மறக்காமல் கேளுங்க. நல்ல பேக்ட்ராப், பேனல் பேஸ்டாக இருக்கணும். கார்பெட்டிங், கட் அவுட்ஸ், கேக் டேபிள், நல்ல லைட்டிங் ஃபார் த பேக்ட்ராப், ஃபேஸ் லைட்டிங், என்ட்ரன்ஸ் டெக்கார் அண்ட் வெல்கம் போர்ட். இது எல்லாத்தையுமே மறக்காமல் கேளுங்க உங்கள் பர்த்டே டெக்கரேட்டர் கிட்ட. உங்களோட பேபியோட ஃபர்ஸ்ட் பர்த்டேவை ஆசமாக செலிப்ரேட் பண்ணுங்கள். இது மாதிரி மோர் வீடியோஸ்க்கு எங்களை ஃபாலோ பண்ணிக்கோங்க, லைக் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணிக்கோங்க. முக்கியமான விஷயம், நாங்கள் ஒரு ஸ்பெஷலைஸ்ட் இன் பார்ட்டிஸ் டெக்கரேட்டர் தான். உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு பர்த்டே டெக்காரை அச்சீவ் பண்ணோம் அப்படின்னா கண்டிப்பாக எங்களுக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். எங்களோட காண்டாக்ட் நம்பர் டிஸ்கிரிப்ஷனில் தரேன். அண்ட் இந்த நம்பருக்கு கால் பண்ணிங்க அப்படின்னா நாங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு பெஸ்ட் சர்வீஸை கொடுப்போம். நாங்கள் கோயம்புத்தூர் மட்டும் இல்லை, அக்ராஸ் தமிழ்நாட்டில் இருக்க எல்லா பிளேசஸ்க்கும் போய் பண்ணுறோம். கண்டிப்பாக கால் பண்ணுங்கள், பெஸ்ட்டாக பண்ணித்தரோம். தேங்க்யூ ஸோ மச். பாய், சியர்ஸ்.